அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் ஒரு வேலையின் பொது அறிவு பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க வளர்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் அறிவு தேடலுக்குள் செல்வோம். 56 ஆண்டுகள் பழமையான இலங்கையின் சபையொன்று அண்மையில் கலைக்கப்பட்டது. அந்த சபையின் பெயர் என்ன? இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கிளைக்கப்பட்டு அதன் பணிகள் மற்றும் பொறுப்புகள் 6 தனித்தனி அரசுடைமை நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையினால் நாட்டின் மின் உற்பத்தி அல்லது அதன் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு உதவ தயார் உக்ரைன் ஜனாதிபதி அதிரடி. இங்கே உக்ரைன் நாட்டு ஜனாதிபதியின் பெயர் என்ன? வெலோடிமிர் ஜெலன். வெலோடிமிர் ஜெலன். கமேனியின் மறைவுக்கு பின்னர் ஈரான் நாட்டின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மொஜ்தபா கமேனி. மொஜ்தபா கமேனி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் முன்னாள் அதி உச்சநிலை தலைவர் ஆயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு 1 வாரம் கடந்துள்ள நிலையில் அவரது மகன் மொஜ்தபா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கினார் அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களும் முடக்கப்படும் என அறிவித்துள்ள அமைப்பு எது? தலிபான்கள் அமைப்பு. தலிபான்கள் அமைப்பு. இராட்சத வடிவிலான 500 கிலோ எடை கொண்ட உலோகம் அண்மையில் வானில் இருந்து விழுந்தது. அந்த உலோகம் எந்த நாட்டில் விழுந்தது? கென்யா. கென்யா. இது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் முக்குரு என்ற பகுதியில் சமீபத்தில் வான்பரப்பிலிருந்து இராட்சத வட்ட வடிவிலான உலோகம் விழுந்தது. இது விண்வெளி குப்பை என அந்நாட்டு விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி உள்ளனர். சிறந்த இலங்கையர் விருது அண்மையில் யாருக்கு வழங்கப்பட்டது? கலாநிதி நந்தலால் வீரசிங்கா. கலாநிதி நந்தலால் வீரசிங்கா. இவர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஆவார். இந்த விருது LMD சஞ்சயினால் வழங்கப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, அரசாங்க பதவி வெற்றிடங்கள் பலவற்றுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அதனை Facebook வலைப்பக்கத்துக்கு சென்று பார்வையிட முடியும் என்பதை விண்ணப்பதாரிகளுக்கு அன்புடன் அறிய தருகின்றேன். மற்றுமொரு பொது அறிவு பக்கத்தில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன்